ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் அல்வா. கேரட் அல்வா தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு நெய், முந்திரி திராட்சை நல்லா வறுத்து ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த நெய் கூட கேரட் 3 பெரிய பெரிய கேரட் எடுத்திருக்கேன். அந்த 3 பெரிய கேரட்டை சீவி நல்லா போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் தேவைன்னா போட்டுக்கலாம், எனக்கு அது வேண்டாம். நல்லா கிண்டிட்டு நான் 2 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய்ச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஒரு 3/4 டம்ளர் சுகர் சேர்த்துருக்கேன், ஒயிட் சுகர். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு நாட்டு சர்க்கரைனாலும் எடுத்துக்கலாம், இல்லை பரவாயில்ல, எதாக இருந்தாலும் ஓகே தான். நான் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன டம்ளரில். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை அதில் மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா கிண்டி விட்டோன்னே அது நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் சுட சுட கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.